2026க்கான பிளான் இதுல இருந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அபிஷியலா டிஎன்பிசி சேர்மன் பிரபாகரன் சார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்க நம்மளுடைய ஷார்ட்ஸோட மேல கண்டென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன்ஸ் வருமா வராதா, குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருக்குமா, குரூப் 4 எக்ஸாமினேஷன் இருக்குமா, குரூப் 2 இருக்குமான்னு சொல்லி பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நீங்களுமே இப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்கான விடை கிடைச்சி விட்டுருச்சு. அது என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் 2026ல குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. நீங்க அவளுடன் எதிர்பார்த்த குரூப் 4 எக்ஸாம் கட்டாயமான முறையில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுக்கான வேகன்சிஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதாகவும், கட்டாயமான முறையில நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுக்கான அந்த வேகன்சிஸும் எண்ணிக்கை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இதற்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே மோஸ்ட்லி இந்த மாசம் கடைசி இல்லைன்னா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் மாதிரி அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கட்டாயமா ஷேர் பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.